ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பூரிக்கு காலிஃப்ளவரும் பட்டாணியும் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே மைதா பூரிக்கு தேவையான மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. பூரி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து அது கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் தக்காளி அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆறினதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிடுங்க. 1 நிமிஷம் வதக்குங்க போதும். அதே மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் கருகிரும். இப்போ இதில் 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணுங்க. தயிர் நல்லா அடித்து பீட் பண்ணி ஊற்றுங்க. தரலாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துருங்க. தயிர் சேர்த்து பண்ணுறனால கிரேவிக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்குங்க. தயிர் சேர்த்துக்கிறனால தான் தக்காளியோட அளவை குறைச்சிக்கிறணும்னு சொன்னேன். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கொஞ்சமாக சேர்க்குறனால அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹோட்டலில் மட்டும் கிரேவியெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதுதாங்க சீக்ரெட். நெக்ஸ்ட்டு இங்கே பச்சை பட்டாணி வச்சுருக்கேங்க. இது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர், பட்டாணி, மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வதக்கி லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப அது சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்குங்க. அதனால நான் இப்படி சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா தாளிக்கிறப்பே கூட வெங்காயத்தை சேர்த்து வதக்கி செஞ்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பூரியும் போட்டு எடுத்துடலாங்க. இதுக்கு கோதுமை பூரியை விட மைதா பூரி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.